வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சஷ்டி விரதம் இருக்கும் இந்த விழா நேரத்தில் நாம் காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய கச்சியப்பரும் அவர் அறிமுகப்படுத்திய கந்த புராணமும் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் காஞ்சி மாநகரில் காலத்தியப்ப சிவாச்சாரியார் எனும் ஆதி சைவரின் அருந்தவ புதல்வராக அவதரித்தார். காஞ்சி மாநகரம் தொண்டை மண்டலத்தில் உள்ள மிக அழகிய நகரம். தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்பார்கள். காஞ்சி மாநகரம் இன்றும் ஒரு கோவில் நகரமாக பேசப்படுகிறது. அந்நகரில் 108 சிவாலயங்கள் உள்ளன. தேவாதி தேவர்களும் ஏன் தேவியும் கூட இங்கு வந்து இறைவன் அருளை பெற்றனர். அன்னை பராசக்தி இறைவனை வேண்டி தவம் மேற்கொண்ட அற்புத சிவநகரம். இக்காஞ்சியில் சிவனடியார் திருக்கூட்டத்தின் கைங்கரியங்களை சொல்லில் வடிக்க இயலாது. பாடினார், ஆடினார், பரவச மிகையால் கசிந்துருகினார். கைலை நாதனை நினைந்து கனிந்து கரைந்தனர். கண்டு கேட்டவை உண்டு உயிர் துற்றறி கருவி கொண்ட ஐம்புலன் ஒருங்குற நடாத்திய கொள்கை தொண்டர் கூட்டமும் விழி வழி புனலுக தொழுங்கை அண்டர் கூட்டமும் ஆலயம் தொறும் அறாவால். நாட்டிய செயல் யாவையும் சிவனது நடனம், பாட்டிசைத்திரம் யாவையும் அன்னதே பதியோர். கேட்டிருப்பன யாவையும் அவன் இசை கேள்வி, கூட்டம் யாவையும் அன்னவன கொண்டு செய்கூட்டம். மனிதனாலோ அன்றி பிரம்மனாலோ உருவாக்கப்பட்ட நகரமல்ல இது. எம்பெருமான் இறைவன் எப்போதும் நிலைத்திருக்கும் வண்ணம் படைக்கப்பட்டது. மங்கையர்கள் பங்கன் படைத்ததே அன்றி மலரையன் படைத்ததன்று அதுவே என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சி மாநகரிலே முருகப்பெருமான் கொலுவிருக்கும் அழகிய கோவில் குமரக்கோட்டம் என்பதாகும். இவ்வாலய அர்ச்சகராக தொண்டு மேற்கொண்டிருந்தவரே கச்சியப்ப சிவாச்சாரியார். வியாசர் அருளி சூதமாமுனி சொன்ன கந்த புராணத்தினை நற்றமிழில் பாடக் கேட்டு இன்புற வேண்டும் என்ற பேரவாவால் தமிழ்க்கடவுள் திருமுருகனே கச்சியப்பர் கனவில் வந்து தமது புராணத்தினை தமிழில் பாடுமாறு பணித்தார். மறுநாள் நற்றவ முனிவராய் வேள்வி மேற்கொண்டு நற்றமிழ் கவிதையில் கந்தனை பாடும் நிலை பெற்றார் கச்சியப்பர். ஆனால் ஆண்டவன் பாயிரத்தை ஆரம்பிப்பது எப்படி என்று அறியா பாலகன் போல திகைத்து நின்ற கச்சியப்பருக்கு திகட சக்கர என்ற அடியெடுத்து கொடுக்க கச்சியப்ப மகாமுனிவரும் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்ற முதலடியோடு முருகன் புகழ்பாட முனைந்தார். நாளொன்றுக்கு 100 பாடல்கள் வீதம் 104 நாட்கள் தவமாய் தவமிருந்து 10,345 பாடல்களில் முருகன் காவியத்தை காப்பியமாக்கினார். ஒவ்வொரு நாளும் தாம் எழுதிய 100 பாடல்களையும் குமரக்கோட்டத்து குமரன் திருப்பாதங்களில் வைத்து வணங்கினார். மறுநாள் தமது பாடல்களில் சில திருத்தங்கள் முருகப்பெருமானே மேற்கொண்டிருப்பதை அறிந்த கச்சியப்பர் குமரனின் கருணையை எண்ணி வியந்து நின்றார். அரங்கேற்றம். இந்த நாட்களில் காப்பியம் யாத்தவர் பெரும் புலவராயினும் தாமே அக்காப்பியத்தை வெளியிடாமல் கற்றவர் நிறைந்த சபையில் தமது படைப்பினை சமர்ப்பித்து ஐயம் ஏதும் எழுப்பப்படின் அவற்றை கலைந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நூலினை அறிமுகம் செய்ய வேண்டும். கவி சக்கரவர்த்தி கம்பன் கூட தமது ராம காவியத்தை திரு அரங்கப் பெருமான் சன்னதியில் கற்று துறை போகியோர் முற்றத்தில் வைத்து உரிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அப்படைப்பினை மன்னர் முதல் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். எண்ணியதை எண்ணியவாறு எழில் குமரன் இன்னருளால் எழுதி முடித்த கச்சியப்பரும் தமது படைப்பினை குமரக்கோட்டத்தில் கற்றவர் நிறைந்த அவையிலே அரங்கேற்றினார். முதற் பாடலான
திகட சக்கர செம்முகம் என்பதற்கு அவையோரால் விளக்கம் கோரப்பட்டது. கச்சியப்பரும் இலக்கண விளக்கமாக திகழ் கூட்டல் தசக்கரம் என்றும் விளங்குகின்ற 10 கரங்களையும் 5 முகங்களையும் உடைய என்று பொருள் விளக்கமாகவும் எடுத்து கூறினார். அவையில் அமர்ந்திருந்த அறிஞர் ஒருவர் எழுந்து, திகழ் கூட்டல் தசக்கரம் என்பதை தாங்கள் திகட சக்கரம் என்று எழுதியுள்ளீர்கள். இஃது இலக்கண புணர்ச்சிக்கு ஏற்புடையதல்ல. இழ் கூட்டல் தா புணரும் போது டா தகரமாக வருவதற்கு எந்த இலக்கண விதியிலும் இடமில்லை. இதனை ஒரு சொற்குற்றமாகவே கருதுகிறோம். இதனை ஏற்பதற்கில்லை என்று மறுத்துரைத்தார். கச்சியப்பரும் மிக பணிவோடு எழுந்து, அங்கனமாயின் அஃது அடியேன் பிழையன்று. எம்பெருமான் முருகப்பெருமானே அடியேனுக்கு இவ்வடியினை எடுத்து கொடுத்தார் என்று அடக்கத்தோடும் அவை அடக்கத்தோடும் பதிலுரைத்தார். மறுப்பு தெரிவித்த அவரிஞரும், முருகனே நேரில் வந்து அடியெடுத்து கொடுத்தார் என்பதை அவையில் ஏற்பதற்கில்லை. அது ஓர் ஆன்ம ரகசியம். அவை நடவடிக்கைக்கு உதவாது. அப்படியே ஆயினும் முருகனே நேரில் வந்து தாம் அடியெடுத்து கொடுத்த விவரத்தை அனைவரும் கேட்கும் வண்ணம் எங்களுக்கும் சொல்வாரா என்று வினா எழுப்பினார். மறுநாள் அவை கூடியது. விளக்கமளிக்கும் படலமும் ஆரம்பமாயிற்று. கூட்டத்திற்கு வந்திருந்த முற்றிலும் புதியவரான அவையோர்கள் எவருக்குமே அறிமுகமில்லாத வயோதிகர் ஒருவர் எழுந்து, முந்தைய நாள் அவையோர்கள் எழுப்பிய ஐயப்பாட்டிற்கு விளக்கமளிக்கவும் சான்று காட்டவும் தம்மை அனுமதிக்குமாறு வேண்டினார். அவையோரின் இசைவையும் பெற்றார். புத்தவர்மன் எழுதிய வீரசோழியம் என்ற இலக்கண நூலை எடுத்துக்காட்டி, இழ் கூட்டல் தா புணர்ச்சி விதிப்படி டா டகரமாக வரும் என்பதை நிறுவினார். வந்த வயோதிகர் வேறு யாருமல்ல, எம்பெருமான் முருகனே. எல்லோர் முன்னிலையிலும் தோன்றி விளக்கமளித்து விடை பெற்று சென்றார். தமிழ் கடவுளுக்கு தமிழ் மொழியின் மீதுள்ள தனியாத பற்றினையும் தமது அடியவர் மீது அவர் கொண்டிருந்த அளவில்லாத அன்பினையும் அர்ச்சகர் கச்சியப்பர் தாம் சந்ததமும் பூஜிக்கும் கந்த பெருமான் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பு நிலையையும் அறிந்த அவையோர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு போயினர். ஆண்டவனின் விளக்கத்திற்கு ஆட்சேபனை ஏது? அரங்கேற்றமும் இனிதே நிறைவேறியது. அந்த நூல் மிகவும் சிறப்பு வாய்ந்த நூல். இவ்வரிய கந்தபுராண நூலினை தினமும் ஓதி வருதல் அவசியம். முருகப்பெருமானின் கதை நமக்கு முழுவதுமே தெரிந்திருந்தாலும் இப்புராணத்தை ஒரு வேத மந்திரம் போல தினமும் ஓதி வருவதால் நற்கதி கிடைக்கும் என்பதே ஒரு காப்பு. இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையின் இணைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. இப்புராண காப்பியத்தை சாதாரண இலக்கிய நூலாக மட்டும் எடுத்துக்கொள்வது முடியாது. இஃது ஒரு தெய்வீக தொடர்புடைய திருக்கையேடு என அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். தென்னாடுடைய சிவனுக்குரிய அழகு தமிழ் காப்பியங்களில் தலையாயன 3. அவை திருத்தொண்டர் புராணம், திருவிளையாடற் புராணம், கந்த புராணம் என்பதாகும். திருவிளையாடற் புராணத்தை பரஞ்சோதி முனிவரும் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பாரும் எழுதியுள்ளனர். இம்மூன்று காப்பியங்களுமே சைவத்தின் கண்களாக போற்றப்படுகின்றன. திருத்தொண்டர் புராணம் வலது கண்ணாகவும், திருவிளையாடற் புராணம் இடது கண்ணாகவும், கந்த புராணம் நெற்றிக் கண்ணாகவும் கருதப்படுகின்றன. எனவே இன்று நாம் கந்த புராணத்தின் அந்த மகத்துவத்தை மிகவும் எளிமையாக அறிந்து கொண்டோம். கச்சியப்பரும் காஞ்சி மாநகரில் தன்னுடைய கந்தபுராண நூலினை எவ்வாறு அரங்கேற்றினார், அதற்கு எவ்வாறு முருகன் வயோதிக வடிவத்தில் வந்து அருளினார் என்பதை அறிந்து கொண்டுள்ளோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் முருகனாகவே காட்சியோடு வராமல் வேறு ஒருவரும் போல வந்து நம் வாழ்வில் நிறைய நல்ல செயல்களை செய்திருக்கின்றார். இனிமேலும் நம் வாழ்வில் நிறைய இடங்களில் முருகன் நமக்கு கை கொடுத்து உதவுவார் என்று நம்பிக்கையோடும் பக்தியோடும் இன்று விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.